வணக்கம். இது கேரளா லாட்ரி கெஸ்ஸிங். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துகிட்ருக்கு. நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம 9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். நாளைக்கு 9/1/24 தேதிக்கான கெஸ்ஸிங் நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. 226 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம இன்றைக்கி பிசியில் ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். 29 வரும்னு சொல்லிட்டு, அந்த 74க்கு ஒரு நாள் விட்டு 29 வந்தால் கேம் முடியும்னு சொல்லிட்டு நம்ம பிசி 29 கொடுத்துருந்தோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தோம். நம்பர் நல்ல நம்பர் தான், 29. ஆனால் வரல. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஏபிலேயும் ஒரு 72 நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். அதுவுமே எல்லாமே நமக்கு ஆப்போசிட்லேயே வருது. 2 நாளாக. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கெஸ்ஸிங் போயிடலாம். இப்போது நமக்கு இன்றைக்கி 226 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கான். ஓகே, சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போது உங்களுக்கு இப்போ இந்த 77 அப்படின்னு சொல்லிட்டு பிசியில் ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். 77 அப்படின்னு சொல்லிட்டு பிசியில் அடிச்சிருப்பான். அதுக்கு ஒரு 74 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் தொடர்ந்து அடிச்சிருப்பான். ஓகேங்களா? 77க்கு 74 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் தொடர்ந்து அடிச்சிருப்பான். ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி வீடியோவில் கொடுக்கும்போது நம்ம ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பர் டீட்டெயிலாக கொடுக்கல. ஆனால் சேட்டில் போயிட்டு உங்களுக்கு பிசி 67ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் டைப் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு இன்றைக்கி போட்ட வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா, நம்ம 8ஆம் தேதி போட்ட வீடியோவில் சேட்டில் பின் பண்ணியிருப்பேன் பிசி 67. ஓகேங்களா? அது நம்ம சேனலில் சொல்லலை. இருந்தாலும் சப்போஸ் இன்றைக்கி அடித்தாலும் வந்துடும் சொல்லிட்டு தான் ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தேன். ஓகே, இது வந்து பார்த்துக்குங்க. 77க்கு 74. ஓகேங்களா? இது ஒரு கேம் பேட்டர்ன். நம்ம எப்பயுமே ரெகுலராக எடுக்கிற பேட்டர்ன் தான். 77க்கு 74. புரிஞ்சுதுங்களா? 77க்கு 74 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம். இப்போது அதுக்கு இந்த 74க்கு கீழவே 64 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் அடிச்சிருக்கான். ஓகேங்களா? அப்போது கண்டிப்பாக அந்த 77க்கு 74, இப்போது இந்த 64க்கு கண்டிப்பாக ஒரு 67 கேமில் வரணும். சரிங்களா? கேமில் நமக்கு பிசியில் 67 என்ற நம்பர் கண்டிப்பாக நமக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போது 67 நாளைக்கு வரலான்னு சொல்லிட்டு, ஏன் நாளைக்குலேருந்து நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். நாளையிலேருந்துமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஒரு 1 வீக்குக்குள்ளே கண்டிப்பாக அந்த கேம் கண்டிப்பாக அடித்தே தீருவான். சரிங்களா? அதனால் நீங்கள் பிசி 67 அந்த நம்பரை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நாளையிலேருந்தே ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு ஏன் ட்ரை பண்ண சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்றைக்கி ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 226 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். ஓகேங்களா? இப்போது நமக்கு பிசியில் 67ன்ற நம்பர் வரணும், இந்த மாதம் வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நாளைக்கு ஏன் ட்ரை பண்ணுறோன்னு சொன்னிங்கன்னா, இப்போது நமக்கு இன்றைக்கி 26ன்ற ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்கான் பிசியில். இப்போ எப்பயுமே என்ன பண்ணுவான், மந்த்லி ஒரு பேட்டர்ன் எடுத்து அடிச்சுட்டு, ஒரு பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் ஆப்போசிட் பண்ணி அடிச்சுட்டே வருவான். அது ஒரு சில நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது லாஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 10/56 இங்கே 10 அடிச்சுட்டு, இந்த 0க்கு 5 அடிச்சுட்டு 1 அடிச்சிருப்பான். இந்த மாதிரி நீங்கள் மாதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி மாதத்தில் ஒரு நம்பர் இல்லைனா 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த நம்பர் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கேமை எப்பயுமே அடிப்பான். ஓகேங்களா? இப்போது நமக்கு இங்கே 67ன்ற நம்பர் நமக்கு வரணும். ஓகேங்களா? அதனால் நமக்கு இப்போ இன்றைக்கி 26ன்ற நம்பர் நமக்கு பிசியில் அடிச்சிருக்கான். ஓகேங்களா? இது எப்படி அடிப்பானா, இப்போ இந்த சி போர்டு 6 எடுத்து ஒன்று ஏ போர்டில் சி போர்டு 6 எடுத்து பி போர்டில் டைரெக்டாக 6ன்னு வச்சுட்டு இந்த 2க்கு ஆப்போசிட் வைப்பான். இது ஒரு பேட்டர்ன். சப்போஸ் அப்படி இல்லைனா இந்த பிசியை இந்த 26க்கு இந்த 6க்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு இந்த 2 இங்கே இப்படி அடிப்பான். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி அடிக்கும் போது பேட்டர்னில் கண்டிப்பாக இந்த மாதிரி பேட்டர்னில் இந்த 67
12. சப்போஸ் நாளைக்கு அந்த நாளைக்கு 67 வர்றதால நம்ம இன்றைக்கி 26 அடித்ததால் நம்ம 67க்கே டைரெக்டாக போயிடுறோம். ஓகேங்களா, 12க்கு போக தேவையில்லை. நமக்கு 67மே நமக்கு கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் இந்த மாதம். ஓகேங்களா, நீங்கள் நிறைய நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும், மாதத்தில் இந்த மாதிரி பேட்டர்ன் எப்பயுமே அடிப்பான். சரிங்களா, இப்போது நமக்கு பிசி 67 அப்படின்ற நம்பர் எடுத்து வச்சு இப்போ இந்த நம்பரையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. சரிங்களா. அது இல்லாமல் இப்போது நமக்கு அந்த ஓகே, இப்போ இந்த இப்போ நமக்கு இன்றைக்கி ஒரு 26 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்கான். இன்றைக்கி பிசியில் 26 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கான். இப்போ போன மாதத்தில் பாருங்கள் ஒரு 62 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். ஓகேங்களா, இந்த 62 அடிக்கும் போது மேலே பார்த்தீங்கன்னா 17. ஓகேங்களா, 17 2 நாள் விட்டு ஃபஸ்ட்டு 17 அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 62ன்னு ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். கரெக்டுங்களா, 17 அப்புறம் ஒரு 2 நாள் விட்டு 62. ஏன்னா 17க்கு ஃபுல் ஆப்போசிட் வந்து ஒரு 62. ஓகேங்களா, 62. இப்போது 17க்கு 2 நாள் விட்டு 62. இப்போது நமக்கு 26 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் பிசியில் அடிச்சிருக்கான். சரிங்களா, 26 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். நமக்கு இந்த நம்பர் கண்டிப்பாக 2 நாளில் வரணும். நமக்கும் இந்த நம்பர் 2 நாளில், அந்த 2 நாள் கழித்து இதை அடிக்கணும். நீங்கள் அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நம்ம வீடியோ போடாமலும் போயிடுறோம். அதனால் நான் இப்போது இன்றைக்கி 26 அடித்ததால் நான் அதையுமே சொல்லிடுறேன். சாரி இங்கே வந்து இருங்க, தப்பாக சொல்லியிருக்கேன். இங்கே எப்படி 17க்கு 62 அடித்தான், இங்கே 26க்கு 71 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்பர் வரணும். சரிங்களா, தப்பாக சொல்லிட்டேன், 17 வரும்னு சொல்லிட்டு. இங்கே 17க்கு எப்படி ஒரு நாள் விட்டு 62 அடித்தானோ, இங்கே 26க்கு இந்த 2 நாள் கேப் விட்டு 71. அதனால் நீங்கள் பிசி 71 அப்படின்ற நம்பர் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. நாளைக்குலேருந்தே கூட நீங்கள் உங்களுக்கு ஐடியா இருந்தால், சப்போஸ் பி போர்டு 7 சி போர்டு 1 வந்தால் பிசி 71 ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, இப்போது நாளைக்கு பிசி 67 அப்படின்ற நம்பர் ஃபஸ்ட்டு நம்பராக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பிசி 67 ஃபஸ்ட்டு நம்பர், அதை எடுத்துக்கங்க, அதை ஃபாலோவும் பண்ணிக்கங்க. அப்புறம் இன்றைக்கி அடித்து 26க்கு 2 நாள் விட்டு 71ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரணும். அது நீங்கள் 2 நாள் அதிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. சப்போஸ் முன்னாடியே உங்களுக்கு சி போர்டு 1 பி போர்டு 7 அது மாதிரி வந்தால் நீங்கள் அன்றைக்குமே நீங்கள் பிசி 71 ட்ரை பண்ணிக்கிங்க. சரிங்களா நண்பர்களே. இப்போது ஓகே, இப்போ 67 எடுத்தாச்சு. இப்போ 67 அப்படின்ட்டு எடுக்கும்போது நமக்கு ஏ போர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா, இப்போ இந்த மாதத்தில் பாருங்கள், ஃபஸ்ட்டு அடிக்கும் போது 67 எடுத்தாச்சு. ஓகே, இப்போது நமக்கு 277 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் ஃபஸ்ட்டு அடித்தான். கரெக்டுங்களா, 277. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு 074. நல்லா பார்த்துக்குங்க, 77க்கு 74. அதுக்கப்புறம் ஒரு 2, அப்புறம் ஒரு 0. அதுக்கப்புறம் அந்த கேமை 564 அப்படின்னு சொல்லிட்டு கேம் அதுக்கப்புறம் அடித்தான். ஓகேங்களா, இது எல்லாமே ஒரு இந்த நம்பர் எல்லாமே ஒரு காமனான கேம் தான். ஓகேங்களா, இப்போ 3 நம்பர் அடிச்சிருக்கான். இங்கே 77க்கு 74. அப்போ இங்கே 64க்கு நமக்கு ஒரு 67 வரணும். இங்கே 0க்கு 5ன்ற கேம் ஆல்ரெடி அடிச்சிட்டான். இப்போ நமக்கு 2க்கு ஒரு 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வரணும். ஓகேங்களா, 2க்கு 7. ஓகேங்களா, இப்போது அதனால் நீங்கள் 767 அப்படின்ற நம்பரை நீங்கள் தாராளமாக நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பிசி 71 அதையும் 2 நாளுக்கு அப்புறம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க. சரிங்களா நண்பர்களே, கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ நம்ம போடும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்போ தான் வரும். சரிங்களா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எப்போ வீடியோ போடுறன்றது உங்களுக்கு தெரியாது. சரிங்களா, ஓகே நண்பர்களே, கெஸ்ஸிங் பாருங்கள். நன்றி, வணக்கம்.